கடலூரில் கள்ளச்சாராய வியாபாரிகள் குறித்து தகவல் கொடுத்த சமூக ஆர்வலர் குறித்து சாராய வியாபாரிகளிடமே சொன்னதாக கூறப்படும் காவல் ஆய்வாளர் தற்போது கள்ளக்குறிச்சியில் காவல் ஆய்வாளராக பொறுப்பேற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கண்டியாக்குப்பம் இயேசுதாஸ் என்பவர் தன்னுடைய பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக அங்கு இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்கிறார். உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்கிறார். உடனே கள்ளச்சாராய வியாபாரி இந்த இயேசுதாஸை தாக்க போறார். பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இந்த செய்தி தமிழ் சமூக வலைத்தளம் எல்லாம் வந்தது. எதற்காக சொல்றேன்னா, இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த செய்தி சொன்னா இவர்கள் அந்த கள்ளச்சாராய விற்பனை செய்கின்ற அவரிடத்தில் தொடர்பு இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட சொல்லி மிரட்டப்படுறாங்க. அதனால மக்களை பயந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்று வேடிக்கையான சமாச்சாரம். இப்படிப்பட்ட ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த இவர் இப்ப கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு ஆய்வாளராக போட்டிருக்காங்க. நேற்று தினம் பதவி ஏற்றிருக்காரு. கிராமத்தில் சொல்லுவாங்க, திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி. இதனிடையே கடந்த ஏப்ரல் மாதம் கள்ளச்சாராயம் குறித்து ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததால் தனக்கு நேர்ந்தது குறித்து அப்போது ஜேசுதாஸ் என்பவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து பேசிய வீடியோவை தற்போது பார்க்கலாம். சார், ஒருத்தவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான். அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு விற்றவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க. அவனும் என்னடானா, இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளு தான் இப்போ 100க்கு கால் பண்ணி, இப்போ காலையில் இதே நம்பருக்கு தான் காலையில் 100க்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க போய் இந்த சொல்லுங்க சார், நான் ஏதாவது பேசணுமா? இப்போ நீங்கள் பேசுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை, சோசியல் மீடியாவில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ஐயா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சொல்லுங்க, நாங்கள் பேசிட்டு சொல்லுங்க. அவனும் என்னடான்னா, போலீஸுக்கு நீ தான்டா ஃபோன் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ரீமுஷ்ணம் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க. நீ தான்டா கால் பண்ணி சொன்னியடா, உனக்கு வெட்டாம விட முடியும், என்ன தேடுறான். நான் வந்து தோப்புல ஒளிஞ்சிக்கிட்டு தண்ணி விடல எனக்கு, நான் வந்து ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறேன். இப்ப சரிங்க சார், இப்ப எங்க உங்களை வெட்ட வந்திருக்காங்க? இப்ப அதான் கம்ப்ளைண்டா கொடுங்களா இல்ல என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு? எனக்கு 2 கம்ப்ளைண்ட் சார். நாளையிலேருந்து ராமாபுரத்துல சரக்கு விற்க கூடாது. ஓகே சார். இன்னொன்னு, என்ன இந்த விஷயத்துமா யாரும் என்ன தேடக்கூடாது. சரிங்க சார். இப்ப கத்தி வச்சு தேடக்கூடாதுன்றீங்க, அதுவும் கம்ப்ளைண்ட்டுங்களா? கத்தி சார், என்ன அந்த சரக்கு விக்கிறவன பேரு என்ன போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ரீமுஷ்ணம்ங்களா? ஆமாமா சார், ஸ்டேஷன்லாம் நீங்க ரிக்வெஸ்ட் அவங்களே துட்டு வாங்கி அவங்க தான் சார் முக்கிய காரணமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொடுங்க சார். ஒன்றுன்னா உயிர் தானே போகுது சார், பார்த்துக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.